சுரத்குமார் அவர்களை தியானிக்கும்படி வேண்டுகிறோம்.
இந்த லைட்டை இன்னும் கொஞ்சம் அடிக்கணும் மேலே இன்னும் கொஞ்சம் இல்லை இது அடுக்கணும் கொஞ்சம் போகணும் ஜஸ்ட் கொஞ்சம் இது ஆஃப் பண்ணா தெரியும் கொஞ்சம் இருப்பா ஆஃப் பண்ணிட்டா வேண்டாம் வேண்டாம் லைட் எதுவுமே நிற்காது வீடியோ கவர் பண்ணிட்டு கவர் பண்ணுறதுக்காக அப்படியே விடுப்பா அப்படியே விடு போட்டு விடுப்பா ரைட் போதும் விடு இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க ஒரு செகண்ட் ரெடி பண்ணணுமா வாங்க நல்லா பாருங்க ஐயா சாமி வருது நம்ம வரப்பே சாமி வருவார் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டேன் பத்தி ஏற்றலாமா பத்தி ஏற்றணுமா ஆப்பிள் சொல்லலாம் மத்தியாச்சு பத்தி ஏற்ற ஸ்டாண்டை போட்டு வந்துட்டு சூடான இதெல்லாம் இருக்கு நாளைக்கு ஒன்றா போட்டு செட் பண்ணிக்கலாம் போட்டு அதே மாதிரி இதுக்கும் போட்டு அது போட்டுக்கலாம் அது சரி நம்ம ஐடியா போயிட்டு அதனால போட்டு சாமி இது மணி சாமிதானது கொண்டு கொண்டு வரேன் வச்ச வேணா ஸ்டாண்டு தான் கேட்டேன் கல்புரமே காணும் போலங்க
தலையாட்டா காலியா இப்படி வாப்பா செக்கா தலையாட்டம் செக்காட்டம் தலையாட்டம் ரெண்டுத்தையும் தலையாட்டு வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் மொத்த தலையாட்டு வந்து தலையாட்டம் அசிங்கமா இருக்கும் பாக்குறப்ப அது நின்று ஒன்றுதான் போகுது ரெண்டு குச்சி தலைக்கு வச்சு அதே செய்யுங்க பாப்பா கீழே உச்சா கொண்டு வந்து திரைக்கு பின்னால கொண்டு வந்து விட்டு அங்க இருந்து ஒரு ஆளு சாமி வராங்க போலக்க சாமி வராங்க போல சாமி இல்லையா இப்ப எடுத்து வச்சுருங்க ராஜேந்திர போய் கல்புரம் பையன் பாருங்க ராஜேந்திர போனாரு ராஜேந்திர போன ஆளே காணும் கம்பி நல்லா மாட்டல செட்டியா இருக்காரு கம்பி நல்லா அமிக்கிருங்க ஒட்டிக்கிடும் கேளுங்க சாமி சாமி இப்ப கிளம்பி வர்றாரு அமிக்கிருங்க அப்படியே அமுக்குங்கிறேன் சரி அப்படியே என்ன ஜாங்க வர போறாங்க இது இந்த பக்கம் அதான் கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து இருங்க இருங்க அப்படியே வைங்க வெயிட் ஜாஸ்தி வெயிட் ரொம்ப ஜாஸ்தி சரி Money. This bigger gate with the flower to garland. Yes, yes. எல்லாரும் உள்ள லேடிஸ் வாங்க முதல்ல லேடிஸ் உள்ள வந்து Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Jaya Yogi Surat Kumar, Jaya Jaya Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Jaya Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Jaya Yogi Ram Surat Kumar. Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Jaya Yogi Ram Surat Kumar, Ram Surat Kumar, Jaya Jaya Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Jaya Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Jaya Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Jaya Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Jaya Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar,
जय जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत जय जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार पेपर கூட சாரோட ஒரு சேர் கொண்டாந்து போடுங்க இந்த டேக் சார் எடுத்துக்க டேக் சார் நீங்க வாங்க Mahadevan is there. Yes. No. புறப்பட்டு சென்றாய் உத்தமா மீண்டும் வந்து உயர்கல் விதற்று சேர்ந்தாய் நித்தமும் நிலை மாற்றம் அனந்த போதம் ஓங்கியதே இரவினில் எழுவாய் அழுவாய் இறைவரை கொள்வாய் உறவுகள் நிரந்தரம் நிலையான சுகந்தாய் இந்த தேசத்தை சுற்றலானாய் பெரிது பெரிது பிரபஞ்சம் योगी राम सुकुमार जय जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार
जय जय योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय जय योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय जय योगी राम सूरत कुमार, Come this side.
மாமா அப்படியே வா, எங்க இருக்கு? I told them advance the meetings for Venkat Swami ji and Raj ji are அவங்கள வச்சு நீங்க பண்ணிடுங்க. 14th வராங்க. 14th வராங்க. செய்யுங்க சொன்னேன். நீங்க மோட்டிவேஷன் சொல்லுங்க. ஓகே. சுவாமி அங்கே வெங்கட் சுவாமி ஃபோன் பண்ணாரு. மாட்டினாங்க சொன்னாரு. நேத்தியும் நான் சுவாமிகிட்ட சொன்னேன். இன்னைக்கு காத்த சொன்னேன். நேற்று நேற்று சொல்றீங்க. கேட்டா சுவாமி 17 போடுவாங்க தெரியாது. வாரணாசி இதெல்லாம் போறேன், கையாலாம் போயிட்டு அங்கேருந்து எனக்கு ஒரு வாரம் 10 நாளா வெங்கடசாமி நம்பர் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ராஜேஷ் சொல்லி நீங்க அவரை ஃபோன் பண்ண சொல்லுங்க, கிடைக்க மாட்டேங்குது. சுவாமி சொன்னார் எல்லாம் சரியா போடும், இந்த இதெல்லாம் சரியா. சுவாமி சொன்னார், ஐ வாண்ட் டு கன்வே தட் நியூஸ். பதில் வெங்கடசாமி told me everything is already over. நீங்க சொன்ன அந்த பீரியட்ல எல்லாம் சரியா போட்டு They can sit on the ground.
One night or a surprise. தேவிக்கு மாதாவின் பொற்பாதங்களை தொட்டு இந்த வரவேற்புரை தொட்டு இந்த விழா கன்னியாகுமரியை சேர்ந்த இரு சகோதரிகள் லட்சுமி சரஸ்வதி என்பவர்கள் பகவான் பேரில் பாடிய பாடல்களை இரு கேசத்தாக கன்னியாகுமரியை சேர்ந்த திரு குமரகுருபரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனை இன்று பகவான் வழியாக பொதுமக்களுக்கு அளிக்கப்படும். இந்த திருவிழாவானாலும் பகவானின் குடும்பத்தைச் சேர்ந்த சில பெரியவர்களும் அவர்கள் பதவிகளோட எங்கள் குடும்பத்தார் என்று சொல்வதை தான் நான் பெருமையாக கருதுகிறேன். அவர்களும் அதை விரும்புவார்கள் என்ற நிச்சயம். அவர்கள் முன்னிலையில் இது நடக்கவிருக்கிறது. இது ஒரு குடும்ப விழா. பல மைல்களை கடந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பகவான் தரிசனம் பெற உங்களுக்கு பகவானின் ஆசி பரிபூர்ணமாக இருக்கும் என்று இருக்கிறேன். இந்த சகோதரிகளின் பெயரை பகவான் அவர்கள் எங்கள் குடும்பத்தின் மூத்தவரான ஜஸ்டிஸ் அருணாச்சலம் அவர்களுக்கு வழங்குவார்கள். அதற்கு முன் குமரகுமரன் அவர்கள் பகவானுக்கு மரியாதை செலுத்துவார். நான் மிகவும் பணிவன்போடு பகவான் பாதங்களை தொட்டு இந்த முதல் கேசட்டை எங்கள் குடும்பத்தின் மூத்த சகோதரர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என விரும்புகிறேன். திரு அருணாச்சலம் அவர்களை பெற்று இந்த சகோதரிகளை வாழ்த்த வேண்டும் என்று இதனை தேவகி மாதா அவர்கள் திருமதி கமலிஸ்ரீ பாலரிடம் அவர்கள் வழங்குவார்கள். திரு கமலிஸ்ரீ பாலர்களை இதை பெற்றுக்கொள்ளும்படி ஆசிரமத்தின் சார்பாக திரு அருணாச்சலம் அவர்கள் குமரகுருபரனையும் இந்த பாடல் பாடி இரு சகோதரிகளையும் வளர்த்துவார். பகவான் பாதாரவிந்தங்களிலும் மாதாஜி பாதாரங்களிலும் சிரம் சாழ்த்தி வணங்கி சில வார்த்தைகள் பேச முற்படுகிறேன். எனக்கு தெரிந்ததெல்லாம்
பகவான் பாதாரவிந்தம் தான். திருவடிதான் தெரியும், மாதாவின் திருவடிதான் தெரியும், பகவான் திருவடிதான் தெரியும். லட்சுமி சரஸ்வதி இருவரும் பாடல்கள் பகவான் பேரில் பாடியிருக்கிறார்கள் என்றால் அவர்களை பாட வைத்ததே பகவான் தான். பகவான் சொல்லாமல் வார்த்தைகள் வர முடியாது. பகவான் அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது. அவனன்று உரணும் அசையாது என்பது பழைய காலத்தில் படித்திருக்கிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்ணால் பார்க்கிறோம். இந்த பாடல்களில் சிலவற்றை நேற்று மாலை பகவான் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது லட்சுமி சரஸ்வதி அவர்கள் பாடினார்கள். மயங்கி விட்டோம், பகவானை பார்க்கிறோம், பாட்டை பார்க்கிறோம், பாடுபவர்களை பார்க்கிறோம், உள்ளத்தில் அப்படியே பதிந்து விடுகிறது. பகவானும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எனக்கு தோன்றிய சில விவரங்களை கட்டாயம் சொல்ல வேண்டும். பழைய காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது நம்முடைய பாட்டியும் அத்தையும் மற்றவர்களும் தாத்தாவும் புராண இதிகாச கதைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்வார்கள். நமக்கெல்லாம் தெரிய வரும். ஆனால் இந்த காலத்தில் சொல்வதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது. தனி கொடுத்தனம் வேண்டும், மனைவியும் வேலைக்கு செல்ல வேண்டும். யார் குழந்தைகள் கவனிப்பார்கள்? குழந்தைகளை கவனிப்பதற்கே நமக்கு நேரம் போவதில்லை. மகாபாரதம் ராமாயணத்தை யார் சொல்ல போகிறார் என்ற வருத்தம் எனக்கு அதிகமாக உண்டு. இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு அதிகமாக டெலிவிஷனும் ரேடியோவும் இருப்பதனால், 2-in-1 இருப்பதனால் பாடல்களை கேட்டு விரும்பி கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். அதனால் நாம் வேறு ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் தெய்வீக கதைகளை பார்ப்பதற்கும் தெய்வீக பாடல்களை கேட்பதற்கும் வழிவகுத்து கொடுத்தோம் என்றால், நாம் கடமை விட்டு தவறிவிட்டு இருந்தாலும் கூட இந்த கடமையை செய்தால் நாம் பிற்காலத்திற்கு செய்யும் பெரிய தொண்டு என்று நான் நினைக்கிறேன். அந்த வழியில் தான் இந்த பாடல்களை நான் மிகவும் விரும்பி வரவேற்கிறேன். ஏனால் குழந்தைகள் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும், பாட முணுத்துக் கொண்டே இருக்கும். இந்த பாடல்கள் பாடி விதத்தை பார்த்தீர்கள் என்றால் கேட்கும் பொழுது நாமும் சொல்ல வேண்டும் என்று அவ அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. நான் திருவடியை பற்றி சொன்னேன். நான் திருவடி மேல் நம்பிக்கை இருந்தால் எதுவுமே நடக்கும், கவலையே இல்லை. ஒரு கதையும் நான் சொல்ல வேண்டும். அந்த வைகுண்டத்தில் நாராயணன் பாம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். அன்று தன்னுடைய பாதைகளோடு சேர்ந்து படுத்துக் கொண்டு விட்டாராம். அது மகுடத்திற்கும் சங்குக்கும் சக்கரத்திற்கும் பிடிக்கவில்லை. இந்த பாதைகளை பார்த்து கேட்கின்றன மகுடம், நான் நாராயண தலையில் இருக்கிறேன், எனக்கு அந்தஸ்து உண்டு. சங்கம் சக்கரம் சொல்கிறது, நான் கைகளில் இருக்கிறோம், எங்களுக்கு அந்தஸ்து உண்டு. நீ பாதத்தில் தான் இருக்கிற உனக்கு அந்தஸ்து, எப்படி இந்த படுக்கையில் மேல் நீ வந்து படுத்துக் கொள்ளலாம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த பாதையை பதில் சொல்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? பகவான் ஸ்ரீமத் நாராயணனை போட்டுக்கொண்டு படுத்து விட்டார், என் கையில் என்ன இருக்கிறது? நான் பாதங்களில் தினம் கிளீன் செய்து கொண்டு இருப்பதை பற்றி நான் ரொம்பவும் சந்தோஷப்படுகிறேன் என்று பாதையில் சொல்லியிருந்தும், இந்த சர்க்கரம் என்பார்களே அது மாதிரி அந்த மகுடமும் சங்கு சக்கரமும் ஏறத்தாழமாக இந்த பாதைகளை குறை கூறிக்கொண்டே இருந்தான். பகவான் எழுந்தவுடன், துயில் எழுந்தவுடன் பாதைகள் பகவான் சொல்கிறது, பகவான் நான் என்ன தப்பு செய்தேன்? நீங்கள் என்னை கயற்றி வைத்து வந்து படுக்கைக்கு வந்திருக்கலாம். மகுடம் சங்கும் சக்கரம் ரொம்பவும் தொந்தரவு செய்து விட்டார் என்று நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டவுடனே ஸ்ரீமத் நாராயணன் சொல்கிறாராம், இவனும் கவலைப்படாதே, அகங்காரம் கர்வம் இருந்தால் என்றுமே நினைக்காது, அந்த நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது, கவலைப்பட வேண்டாம். இந்த ராமாவதத்தில் உனக்கு கட்டாயம் மதிப்பு கிடைக்கும். இந்த சங்கம் சக்கரமும் பரத சக்கரனால் பிறப்பார்கள். ராமனுடைய பாதுகையை தலைமையில் எடுத்து வந்து அந்த சிம்மாசனத்தை அமர வைத்து அந்த மகுடமான அந்த பாதுகைகள் மேல் வைக்கப்படும். அதனால் அன்று உன்னுடைய மதிப்பு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் என்று சொன்னார்களாம். எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த பாதுகை நமக்கு நம்பிக்கை வைத்து அகங்காரம் நாம் போய்விட்டால், அது டிவோஷனும் ஃபெய்த்தும் இருந்து விட்டால் பகவான் நம்மை காப்பாற்றுவார் என்பதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டுவதுதான். இன்னொன்று சொல்லிவிட்டு நான் அமர்கிறேன். அடிக்கடி நாம் ஒரு பழமொழியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவுவதில்லை என்று பழமொழி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு அதை நினைக்கும் பொழுதெல்லாம் ஸ்பேர் தி ராட் அண்ட் ஸ்பாயில் தி சைல்ட் ஒரு ஆங்கில பழமொழி ஞாபகம் வரும். அந்த கொம்பு உடைந்தாலும் பரவாயில்லையா, பையனை வந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க, அவளை அடி அடிக்கணும். அதனால தான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ரொம்ப வருஷமா நினைத்துக் கொண்டிருந்தேன், அடி வச்சாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று நினைப்பது போல இருக்கிறது என்று. ஆனால் ஒரு காலட்சேபம் பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய மகான் என்று அவரை சொல்ல வேண்டும் சொன்னார்கள். அதற்கு அர்த்தம் அது மாதிரி இல்லை. அடி உதவுவது போல் அனந்தம் உதவுவது என்றால் ஆண்டவனுடைய திருவடி உதவுவது போல் அனந்தம் உதவ மாட்டார்கள் சொன்னார்கள். அப்பேற்பட்ட திருவடியை நாம் பற்றி கொண்டால், அப்ப திருவடியை பற்றி பாடல்கள் பாடினால்
அந்த பாடல் பாடியதை கேட்டு மகிழ்ந்தால் அதை காட்டு நமக்கு புண்ணியம் கிடைக்க முடியாது. எங்க சேர வேண்டும் அங்கு சேருவதற்கு அதுதான் ஒரே வழி என்பது என் மனதில் அதிகமாக துடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வழியை நீங்கள் கட்டாயம் சிறுவராய் நீங்கள் இருவரும் லட்சுமி சரஸ்வதிக்கு பகவானும் மாதாஜியும் கட்டாயம் அருள் செய்வார்கள். குமரகுருனுக்கு அந்த அருள் கட்டாயம் அதிகம் உண்டு என்று கேட்டுக்கொண்டு பகவானும் மாதாஜியும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அவர் பாதாள மறுபடியும் நமஸ்காரம் செய்து விடைபெறுகிறேன். வணக்கம். இதோடு இந்த திருவிழா முடிந்தது. நீங்கள் இங்கேயே அமருங்கள். திருப்பி பகவான் தரிசனம் மந்திருக்கு போய் எல்லாரையும் ஒவ்வொரு பேட்சாக நான் உள்ளே வந்து பகவான் தரிசனத்தை ஏற்பாடு செய்கிறேன். நாகர்கோயில் அன்பர்களும் வெளியூர் அன்பர்களும் இருந்து பகவான் அளிக்கும் பிரசாதத்தை அறிந்துவிட்டு சாயந்தரம் இங்கே கொள்ளு இருக்கு, அதையும் பார்த்துட்டு சாயந்தரம் நீங்கள் போகலாம். தயவுசெய்து அமைதியாக உட்காந்துருங்க. சாமி எழுந்த உடனே நீங்கள் எழுந்தீங்கன்னா கமோஷன் ஆகும். தயவுசெய்து அமைதியை பாதுகாத்து நீங்கள் இங்கே இருங்க. சாமி அங்கே போனோன்னு நாங்கள் உங்களை ஒவ்வொரு குரூப்பாக உள்ள வச்சு இது பண்ணுறோம். உங்கள் ஆசையில் அடுத்த வருஷம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்க்குறோம். தயவுசெய்து அமர்ந்து. நன்றி. அவங்க சீப்பா வாங்க சார். டிஜி நீங்கள் வாங்க. ஜஸ்ட் சக்திவேல் சக்திவேல் always you are instead of putting this stage and even